ராம்குமார் சுமிதாவோட வாழ்க்கையில வந்ததோட அவளோட ஸ்டேட்டஸ் ஒரேடியா உயர்ந்து போச்சு. பாம்பேல ஆர்கேட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ஹிந்தி ஃபிலிம்லும் அவளை அபிநயிச்சு. அதோட இந்தியாவில் இருக்கிற ஒருபாடு பிரபல நடிகைல ஒரு ஆளாயிட்டு சுமிதா மாறியிருந்தோம். இது கலக்கும் சார், மெகா ஹிட் தான். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் ஸ்டாம்ப் பேப்பர்ல சைனை போட்டு சத்தியம் பண்ணி தரேன். அதுக்கு சார் இன்னும் முழு கதையை சொல்லலையா அண்ணாச்சி? மீதி கதையும் கேளுங்க. அப்ப இது சாம்பிள் பீஸ் தானு சொல்றீங்க? இந்த ட்ரெய்லரை கேட்டே நான் ஹாட் ஆயிட்டேன். மொத்த படத்தையும் ஜனங்க தியேட்டர்ல பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? சீக்கிரம் வாங்கடா. சீக்கிரம் வாங்கடா. வர. சுமிதா, மேம் குட் ஈவினிங். குட் ஈவினிங். நான் உங்க ஒரு படத்தை கூட மிஸ் பண்றது இல்ல. ஐ அம் a very big fan of yours. ஓ தேங்க் யூ. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க கோயம்புத்தூர் ஸ்ரீ விநாயகா காலேஜ்ல MBA படிச்சிட்டு இருக்கோம். ஆஹா. நான் ஓபனா சொல்றேன் மேடம், உங்களை நேர்ல பார்க்கிறது என்னோட மிகப்பெரிய ட்ரீம். This is really a memorable day for me in my life. Madam, Really? autograph please. Yeah, sure. Ma'am, pen. Thank you, ma'am. It's okay. Can you write on my heart please? இதயத்துல எழுதுறது தான் அழியாம இருக்கும். Okay. Really lucky. யாரை ஏமாத்துற நீ? மெட்ராஸ் போறதுல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுற? சுமிதாவை பார்க்க தானே? டேய், மெட்ராஸ் போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது யாராவது ட்ரீம் கலை பார்க்காம வருவாங்களாடா சொல்லு? அதுக்கு அவங்க செக்யூரிட்டி ஒன்று உள்ள விட்டாதானடா. அதெல்லாம் இந்த ராகுல் ராமுக்கு ஜுஜுபி மாட்டடா. அப்போ மத்ததெல்லாம் போயிட்டு வந்து பேசலாம். ஓகே? ஓகே, All the best. Happy journey. Hey, thanks மச்சி. யாரு? I'm Rahul. மேடம் மறந்துட்டீங்களோ? ஊட்டி ஷூட்டிங் ஸ்பாட், ஆட்டோகிராஃப். ஞாபகம் வரலையா? Oh, yeah, I remember. What are you doing here? இங்க எதுக்கு வந்திருக்க? நான் அமெரிக்கன் கான்சுலேட்ல ஒரு இன்டர்வியூக்காக வந்தேன். ஓ மேடம் இங்கே தங்கி இருக்கீங்க? ஆமா. ஏ நான் இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இல்ல, அது this is my home. இது ராம்குமார் சாரோட வீடு தானே? Yes. He's my dad. வா ராகுல். உட்கார்.
உட்காரு. ஆக்சுவலா டாடி இந்த பங்களா உங்களுக்கு ரெண்ட் விட்டது எனக்கு தெரியவே தெரியாது. நான் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் தான் ஆயிருக்கும். அதனால என்ன, மேடம் இங்க தங்கி இருக்கிறது பப்ளிக்கு தெரிஞ்சா ராம்குமார் பங்களா பயங்கர ஃபேமஸ் ஆயிடும். யா ஐ நோ. ராகுல் நீ உட்காரு, நான் இப்போ வந்துடுறேன். ஓகே. நீ எப்படா வந்த? I came early morning. நான் இந்த பங்களாவை நடிகை சுமிதாவுக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். நான் ஆஃபிஷியல் இங்கே வரும்போது 2-3 நாள் தானே இங்கே தங்குவேன். அதான் நல்லா இருக்கியா? டாடி. சுமிதா வீட்டில் இல்லையா? இருக்காங்க, இப்பதான் எதுக்கும் மாடிக்கு போனாங்க. இதோ வந்துட்டாங்க. Hi, Smita. This is my son, Rahul. அறிமுகப்படுத்திக்கிட்டோம். Oh. அமெரிக்கன் கான்சுலேட்டில் இவனுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஹையர் ஸ்டடீஸ்க்காக அமெரிக்காவுக்கு போகிறது தான் அவனோட ஆம்பிஷன். இன்னைக்கு ஷூட்டிங் இல்லையா? எனக்கு ஷூட் இருந்தா ஃபோன் வரும். நான் இங்கே சென்ட்ரல் எக்ஸைஸ் வரைக்கும் வந்தேன். வீட்டில் ஏசி ஒர்க் பண்ணலன்னு சொன்னாங்க. நான் மெக்கானிக் வர சொல்லியிருந்தேனே. அவர் நாளைக்கு திரும்ப வரேன்னு சொன்னார். கேஸ் லைன்ல ஏதோ லீக் இருக்குன்னு சொல்லிட்டு போனார். ஓ ஓகே ஓகே. ராகுல், நாம ஹோட்டல் போகலாமா? இப்போ நான் வாடா வா. டேய், எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டடி லீவ் இருந்தோம், நீ ஏன் வீட்டுக்கு போல? அது வீட்டில் உட்காந்துட்டு ப்ராஜெக்ட்லாம் ஒழுங்காக பண்ண முடியாது டாடி, அதனால தான். இன்டர்வியூ காலையில் தானே, முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு அம்மா கூட 2 நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போ. எஸ் கமன். Excuse me, sir. Sir, your ticket. கன்ஃபார்ம் தானே? Confirm, sir. இந்தா 7:40க்கு ட்ரெயின். நீ கிளம்பும்போது ரூமை பூட்டிட்டு கீயை கவுண்டரில் கொடுத்துட்டு போயிடு. 8:30 மணி ஃப்ளைட்டுக்கு நான் பாம்பே போகணும். எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது. இன்னைக்கு நான் இங்கே போக போகிறதில்ல. ஐ வாண்ட் டு மீட் மை சுமிதா. டேய் கிரண், நான் தான்டா ராகுல். டேய், நான் இன்னைக்கு என் சுமிதாவை பார்த்துட்டா மச்சி. அதை விட ஒரு பெரிய மேட்டர் தெரியணுமாடா உனக்கு? ஹேய், சுமிதா இப்ப எங்க பங்களாக்கு தாண்டா வாடகைக்கு வந்திருக்கா. ரியலிடா? நோ,
நான் இப்போதைக்கு வரப்போறது இல்ல. சுமிதாவோட சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு படத்துலயாவது ஜோடியா நடிச்சிட்டு தான் நான் திரும்பி வருவேன். ஏய், நம்ம கேங்ல இருக்க எல்லார்ட்டையும் நீ சொல்லிடு. அப்போ நாளைக்கு சுமிதாவை பார்த்துட்டு மறுபடியும் நான் உனக்கு கால் பண்றேன். ஓகே? ம். சுமிதா, என்னாச்சு? பாம்பே போகலையா? ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கேன். ம். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போதான் வந்தேன். ம். என்ன? நமக்குள்ள இருக்கிற உறவு எக்காரணத்தை கொண்டு ராகுலுக்கு தெரியக்கூடாது. அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அம்மா, நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? உங்களுக்கு இவ்ளோ பெரிய பையன் இருக்கிற விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஓ, அதான் விஷயமா? எனக்கு ஒரு பையன் இருக்கிறதா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. சின்னவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் மகன் தானே. நான் உன்கிட்ட இந்த எதையுமே மறைக்கலையே. ஹே சுமிதா, don't take it seriously. Cheer up. Please. சரி, நான் போயிட்டு வரேன். ம்.